ஸ்ரீ காசி காண்டம் 49ஆம் அத்தியாயம் திரௌபதாதித்யர் மற்றும் மாயுகாதித்யர் குறித்த விளக்கம். குறிப்பு: திரௌபதாதித்யர் விஸ்வநாதர் ஆலயத்திற்கு மேற்கே ஒரு மரத்தின் கீழ் இருக்கிறார். மாயுகாதித்யர் மங்களதேவி ஆலயத்திற்குள் இருக்கிறார். சூத்தமா முனிவர் கூறினார்: முனிவர் வியாசரே, பராசரரின் மைந்தனே, குமாரரான ஸ்கந்தன் இந்த கதையை பானையில் பிறந்த முனிவருக்கு கூறிய போது துருபதரின் மகள் அங்கு இல்லை. வியாசமா முனிவர் கூறினார்: புராண சம்ஹிதை காலத்தில் 3 அம்சங்களின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் கதையாக அது அறிவிக்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் எந்த ஐயமும் இல்லை, ஏனென்றால் எல்லாம் அதில் அடங்கியுள்ளது. ஸ்கந்தன் கூறினார்: முனிவரே கேளுங்கள். முன்னர் 5 முகங்களை கொண்ட ஹரன் தன்னை 5 வடிவங்களாக பிரித்து பிரபஞ்சத்தின் நலனுக்காக பூமியில் வெளிப்படுத்தினார். பிரபஞ்சத்தின் தாயான உமாதேவி மன்னர் துருபதனின் யாக குழியிலிருந்து மிகவும் அழகான பெண்ணாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். பாண்டுவின் 5 புதல்வர்களும் துன்மார்கரை அழிப்பதற்காக சொர்க்கத்திலிருந்து பூமியில் அவதாரம் எடுத்த ருத்ரனின் உருவ வடிவங்கள். பகவான் நாராயணர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் வடிவத்தை அடைந்து தீயவர்களின் செயல்களை அடக்குபவராகவும் நல்லவர்களை ஆதரிப்பவராகவும் அவர்களுடன் சென்றார். தேவி பிரித்தாவின் அந்த மைந்தர்கள் அற்புதமாக பிரகாசித்து பெரும் செழிப்பையும் துன்பங்களை ஒழிப்பதையும் உறுதி செய்தனர். ஒரு முறை அந்த மாபெரும் வீரர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட பெரும் ஆபத்தை எதிர்கொண்டனர். அவர்கள் காடுகளில் வாழ வேண்டியிருந்தது. அவர்களின் மனைவியான பாஞ்சாலி என்று அழைக்கப்படும் திரௌபதி தனது கணவர்களின் துயரத்தால் துயரமடைந்தாள். மென்மையான உறுப்புக்களை கொண்ட பெண்மணி, நல்லொழுக்கம் உள்ளவள், காசியிடம் சூரிய கடவுளிடம் சென்று அவரை விடாமுயற்சியுடன் சமாதானம் செய்தாள். துருபதனின் மகளால் சமாதானப்படுத்தப்பட்ட சூரிய கடவுள் ஒரு மூடி மற்றும் கரண்டியுடன் கூடிய ஒரு வற்றாத பாத்திரத்தை அவளுக்கு கொடுத்தார். தனது மனதில் மகிழ்ச்சி அடைந்த சூரிய கடவுள் தன்னை பக்தியுடன் சமாதானம் செய்த துருபதனின் மகளிடம் இவ்வாறு கூறினார்: ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணே, நீ உணவை உட்கொள்ளாதவரை உணவை தேடுபவர்கள் அனைவரும் அவர்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் திருப்தி அடைவார்கள். சமைத்த உணவு நிறைந்த இந்த பாத்திரம் சுவையான துணை உணவுகளின் களஞ்சியமாகவும் விரும்பிய அனைத்து உணவுப் பொருட்களையும் வழங்குவதாகவும் தாம் உணவை உட்கொண்டவுடன் அது முழுவதுமாக காலியாகிவிடும். இந்த வரத்தை திரௌபதி காசியில் அடைந்தால் சூரிய கடவுளான பகவானால் அவளுக்கு இன்னொரு வரமும் வழங்கப்பட்டது. ரவி கூறினார்: ஒரு மனிதன் விஸ்வேஸ்வரனின் வலது பக்கத்தில் நின்று உன்னை முன்னிறுத்தியபடி என்னை சாந்தப்படுத்தினால் அவனுக்கு பசியால் துன்பம் ஏற்படாது. கற்புமிக்க பெண்ணே, என் தவத்தில் மகிழ்ந்த விஸ்வேஸ்வரால் எனக்கு இன்னொரு வரம் வழங்கப்பட்டுள்ளது. கேட்பாய், அதை நான் உனக்கு கூறுகிறேன். ரவியானவர் ஆரம்பத்திலேயே உன்னை வணங்கிய பிறகு யாராவது என்னை சந்தித்தால் நீ உன் சொந்த கதிர்களால் அவருடைய துயரத்தின் இருளை நீக்குவாய். எனவே நீதியுள்ள பெண்ணே, விஸ்வேஸ்வரரிடமிருந்து இந்த வரத்தை பெற்ற பிறகு காசியில் நிலை கொண்டுள்ள உயிரினங்களின் பாவங்களின் தொகுப்பை நான் என்றென்றும் அகற்றுகிறேன். நம்பிக்கை கொண்ட இந்த மக்களுக்கு உனக்கு வரமளிக்க கைகளை உயர்த்தி என்னை வணங்குபவர்களுக்கு அவர்கள் விரும்பியதை நான் வழங்குவேன். யுதிஷ்டிரரின் கற்புமிக்க மனைவியான உன்னை விஸ்வேசனின் வலது தெற்கே தண்டபாணியின் அருகே என் அருகில் அமர்ந்திருக்கும் ஆண்களோ அல்லது பெண்களோ மிகுந்த ஆர்வத்துடன் வழிபட்டார். நெருங்கியவர்களிடமிருந்தும் அன்பானவர்களிடமிருந்தும் பிரிவதால் ஏற்படும் பயத்தை அவர்கள் ஒருபோதும் அனுபவிக்க மாட்டார்கள். தர்மபுத்திரரின் பாவமற்ற அன்பான மனைவியே, திரௌபதியே, உன்னை சந்தித்த பிறகு அவர்களுக்கு எங்கும் நோய் பயம் இருக்காது. இந்த வரங்களை வழங்கிய பிறகு நல்லவர்களுக்கு அனைத்தையும் வழங்கும் சூரிய கடவுள் சம்புமூர்த்தியான சிவபெருமானை சாந்தப்படுத்த தொடங்கினார். திரௌபதி யுதிஷ்டிரரிடம் திரும்பி சென்றார். திரௌபதியால் சாந்தப்படுத்தப்பட்ட ஆதித்யனின் கதையை பக்தியுடன் கேட்டால் கேட்பவரின் பாவங்கள் நீங்கும். ஸ்கந்தன் கூறினார்: கலசத்தில் பிறந்தவரே, திரௌபதாதித்யரின் மகத்துவத்தை நான் சுருக்கமாக கூறினேன். இப்போது மாயுகாதித்யரின் மகத்துவத்தை கேளுங்கள்.
முன்பு 1000 கதிர்கள் கொண்ட சூரிய கடவுள் 3 உலகங்களிலும் புகழ்பெற்ற பஞ்சநாதத்தின் புனித தலத்தில் கடுமையான தவம் செய்தார். அவர் கபஸ்தீஸ்வரர் என்ற பெரிய லிங்கத்தையும் பக்தர்களுக்கு நித்திய நன்மையை வழங்குபவரான கௌரி தேவியையும் மங்களம் என்ற பெயரிலும் நிறுவினார். முனிவரே, தேவி உமாவுடன் பிறை நிலவை தனது சிகரமாக மாற்றிய சிவபெருமானை 100ஆல் பெருக்கி 1000 வான ஆண்டுகள் காலத்திற்கு அவர் சாந்தப்படுத்தினார். தனது இயற்கையான ஒளியால் சூரியன் 3 மலர்களையும் எரிக்க வல்லவர். முனிவரே, அவரது கடுமையான தவங்களால் அவர் இன்னும் பிரகாசமாய் பிரகாசித்தார். அந்த நேரத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான முழு இடமும் சூரியனின் கதிர்களால் நிரம்பியிருந்தது. 3 உலகங்களையும் எரிக்கும் திறன் கொண்டது. ஆகாயத்தின் வழியாக அனைத்து இயக்கங்களும் இங்கும் முன்னும் பின்னுமாக பயணம். தேவர்கள் வான் ரதங்களில் நகரும் போது சூரியனின் கடுமையான வெப்பத்தில் வெட்டுக்கிளி நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று பயந்ததை போல கைவிடப்பட்டன. மேலே கீழே மற்றும் சாய்வாகவும் சூரியனின் கதிர்கள் மட்டுமே காணப்பட்டன. கடம்ப முட்டில் சூரியன் தன்னை போல இல்லை. இங்கு பெரிகார் காணப்படவில்லை. இதழ்கள் மட்டுமே காணப்படுகின்றன. நகரும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உள்பட 3 உலகங்களும் சூரியனின் தப சுடர்களின் பயத்தால் நடுங்கின. இது ஒரு பிரதிபலிப்பின் நிறை. சூரியன் இந்த பிரபஞ்சத்தின் ஆன்மா, நகரும் மற்றும் அசையாதது. வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது, அவரே எரிபவராக இருந்தால் யார் நம்மை பாதுகாக்க இயலும்? இந்த சூரியன் பிரபஞ்சத்தின் கண், இந்த பாஸ்கரர் பிரபஞ்சத்தின் ஆன்மா. அவர் ஒவ்வொரு காலையிலும் கிட்டத்தட்ட இறந்த நிலையில் இரவில் பிரபஞ்சத்தை எழுப்பி உயிர்ப்பிக்கிறார். தினமும் எழுந்து தனது கதிர்களை சுற்றிலும் விரித்து இருளின் குருட்டு கிணற்றில் விழுந்த அனைத்து உயிரினங்களையும் அவர் தூக்குகிறார். சூரியன் உதிக்கும் போது நாம் எழுகிறோம். அவர் மறையும் போது நாம் படுத்து ஓய்வெடுக்கிறோம். எனவே நமது எழுச்சிக்கும் ஓய்வுக்கும் ரவிதான சூரிய தேவரே காரணமாவார். பிரபஞ்சத்தின் பாதுகாவலரான விஸ்வேஸ்வரர் முழு பிரபஞ்சமும் இவ்வாறு கிளர்ந்தெழுவதை கண்டார். எனவே அவர் சூரியனுக்கு வரங்களை வழங்க அங்கு சென்றார். முழு அளவிலான கதிர்களுடன் சூரியன் மிகவும் நிலையாக இருப்பதை கண்டு மன உறிஞ்சுதலில் தன்னை மறந்து தனது தபம் குறித்து ஆச்சரியம் கொண்டார். வணங்குபவர்களின் துன்பத்தை அளிப்பவரான ஸ்ரீகண்டன் மனதில் மகிழ்ச்சியடைந்து வாகனத்தில் முகடு, அதாவது சூரியனான சூரிய தேவர் அவரை அழைத்து, ஒளியின் களஞ்சியமே, உன் தபம் போதும், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கூறுவாய் என்றார். சூரியன் மன உறிஞ்சுதல் மற்றும் தியானம் மூலம் அனைத்து புலன்களின் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தியதால் செவிகள் இல்லாதது போல் 2 அல்லது 3 முறை திரும்ப திரும்ப கூறினாலும் சம்புமூர்த்தியின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள இயலவில்லை. தான் ஒரு மரக்கட்டையாக மாறிவிட்டதை உணர்ந்த சிவபெருமான் பெரும் தவத்தின் காரணமாக ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி தனது கைகளால் அமிர்தத்தை சுரந்து அவரை தொட்டார். பின்னர் சூரியன் விஸ்வலோச்சனம், பிரபஞ்சத்தின் கண், காலையில் எழுந்ததும் தாமரைகளின் கொத்து அவற்றின் இதழ்களை திறக்கும் போல கண்களை திறந்தார். இறைவனின் தொடுதலால் தனது துயரங்கள் அனைத்தும் நீங்கியவுடன் சூரிய தேவர் தாவரங்களைப் போல மகிழ்ச்சி அடைந்தார். அதன் மகிமை வறட்சியால் மங்கி மேகங்களால் மீண்டும் செழித்தது. சூரியன் முன்னால் தெரிந்த 3 கண்களை கொண்ட இறைவனை நேரடியாக கண்டு மரக்கட்டையைப் போல அவர் முன் சாஷ்டாங்கமாக நின்று பினாகாவை ஏந்திய இறைவனை உரக்க புகழ்ந்தான். ரவி கூறினார், சிவனுக்கு பிரார்த்தனை வசனங்கள் பின்வருகின்றன. தேவர்களின் தலைவரே, உலகங்களின் பகவானே, சர்வ வல்லமை உள்ளவரே, பார்கா மகிழ்ச்சியை அளிப்பவர், பீமா பயங்கரமானவர், பவா பிறப்பிடம், சந்திரனை ஆபரணமாக கொண்ட ஆண்டவரே, பூதங்களின் தலைவரே, உலக இருப்பின் பயத்தை அளிப்பவரே, வணங்குபவர்களுக்கு விரும்பியவற்றை அளிப்பவரே, சந்திரகூடரே, மிருதாரே, துர்ஜடிரரே, ஹராரே, திரையக்ஷரே, தக்ஷரின் யாகத்தை அளிப்பவரே, அமைதியானவரே, நித்திய பிரபுவே, சிவனின் துணைவியான தேவியே, சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு விரும்பியவற்றை கொடுப்பவரே, தம்மை நான் வணங்குகிறேன்.
நீலலோகித்தரே, விரும்பிய பொருள்களை வழங்குபவரே, 3 விழிகளை கொண்டவரே, விருபலோச்சனரே, வியோமகேசரே, உயிரினங்களின் அடிமைத்தனத்தை அளிப்பவரே, வணங்குபவர்களுக்கு விரும்பியவற்றை கொடுப்பவரே, தம்மை நான் வணங்குகிறேன். வாமதேவரே, ஸ்ரீகண்டரே, திரிசூலத்தை தாங்கிய இறைவனே, சந்திரனை முகமாக அணிந்த இறைவனே, பாம்புகளை அணிந்த இறைவனே, விரும்பியவற்றை நிறைவேற்றும் ஆன்மாக்களின் இறைவனே, மகேஸ்வரரே, வணங்குபவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவரே, தம்மை வணங்குகிறேன். திரியம்பகரே, திரிபுர சூதனரே, ஈஸ்வரரே, திராணகிருத், மீட்பவரே, திரிநயனரே, முக்கண்கள் உடையவரே, திரைமயரே, காலக்கூடாதலனா, விஷத்தை பயனற்றதாக்கியவரே, மரண கடவுளை அளிப்பவரே, வணங்குபவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவரே, தம்மை வணங்குகிறேன். சர்வஜ்ஞரே, மாயை இல்லாதவரே, எங்கும் நிறைந்தவரே, சொர்க்க பாதையில் மகிழ்ச்சியை அளிப்பவரே, அந்த அரக்கனின் எதிரியே, பச்சை முடிகளை கொண்டவரே, வணங்குபவர்களின் ஆசைகளை அருள்பவரே, தம்மை வணங்குகிறேன். சங்கரரே, உக்கிரமானவரே, இறைவன் மலையின் மகளின் இறைவனாவார். விஸ்வநாதரே, பிரம்மதேவர் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினால் துதிக்கப்பட்ட இறைவன், வேதங்கள் மூலம் மட்டுமே அறியக்கூடிய இறைவன், அனைவரின் உள் எண்ணங்களையும் விருப்பங்களையும் அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட இறைவன், வணங்குபவர்களின் ஆசைகளை அருள்பவர், தம்மை வணங்குகிறேன். விஸ்வரூபரே, சர்வரூப கடவுளானவரே, மகானே, வடிவங்கள் இல்லாத இறைவன், பிரம்மதேவர், வஞ்சனை இல்லாத இறைவன், அமிர்தத்தை அமிர்தம், மரணத்திலிருந்து விடுதலை அருள்பவர், தம்மை நான் வணங்குகிறேன். பிறகு இவ்வாறு பகவான் மிருதரை நோக்கி, மனதில் மகிழ்ந்த ஆனந்தத்துடன் மார்த்தாண்டன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான், மார்த்தாண்டன் என்ற திருநாமம் கொண்டு மிருதானிகாவை புகழ்ந்தார். அவர் சிவபெருமானின் உடலில் பாதியை அபகரித்தார். ரவி கூறினார், தேவிக்கு பிரார்த்தனை வசனங்கள். தேவி வணங்குவதில் திறமையான ஒருவர் தங்கள் தாமரை போன்ற பாதங்களில் தூசி துகள்களால் அவரது நெற்றியை சாம்பல் நிறமாக்கினால், சந்திரனின் அழகான இலக்கம் அவரது நெற்றியை மேலும் பிரகாசமாக்கிறது. மங்கள தேவியே, அனைத்து மங்கள அம்சங்களின் தோற்றத்தின் மூலமான ஸ்ரீ மங்கள பஞ்சு போன்ற அனைத்து பாவங்களையும் எரிக்கும் நெருப்பு, ஸ்ரீ மங்கள அனைத்து தானவர்களின் ஆணவத்தையும் அகற்றுபவரே, ஸ்ரீ மங்கள இந்த முழு பிரபஞ்சத்தையும் காத்தருள்வீராக. விக்னேஸ்வரி என்று அழைக்கப்படும் பிரபஞ்சத்தின் தெய்வம், தாங்கள் அனைத்து உலக மக்களையும் படைத்தவர், இறுதி அழிவின் போது தாங்கள் பாதுகாவலர் மற்றும் அழைப்பவர். உங்கள் பெயர்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் எழும் மிகுந்த தூய புண்ணிய நதி அதன் கரையில் உள்ள மரங்கள் போல அனைத்து பாவங்களையும் நீக்குகிறது. தேவியான அன்னை பவானி, உலக இருப்பின் கடுமையான துயரங்களின் முழு தொகுப்பையும் அளிப்பவரே, நீங்கள் மட்டுமே அடைக்கலம், வேறு யாரும் இல்லை. அவர்கள் மட்டுமே அனைத்து உலகங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மட்டுமே மரியாதைக்கு தகுதியானவர்கள். அவர்கள் மீது உங்கள் கருணையின் அற்புதமான பார்வை விழுந்து பிரகாசிக்கிறது. உங்களை எப்போதும் நினைவில் வைத்திருப்பவர்கள், உள்ளார்ந்த பிரகாசம் கொண்டவர்கள், காசியில் நிலை நிறுத்தப்பட்டவர்கள், வணங்குபவர்களுக்கு ரட்சிப்பின் மகிமையை உருவாக்குபவர்கள், இறைவன் ஸ்மரஹரரால் அன்பின் கடவுளை அளிப்பவர், தூய அறிவு மற்றும் புத்திசாலித்தனம் கொண்ட மக்களாக நினைவு கூறப்படுகிறார்கள். மேலும் ரட்சிப்பு மற்றும் பாதுகாப்பை பெற தகுதியானவர்கள். அன்னையே, ஒருவன் தமது பாதங்களை அழுக்குகள் இல்லாமல் தன் இதயத்தில் வைத்திருந்தால் முழு பிரபஞ்சமும் அவன் கைகளின் பிடியில் உள்ளது. மங்கள கௌரி தேவியே, ஒருவன் தமது நாமத்தை தினமும் உச்சரித்தால் 8 சித்திகளும் அவன் இல்லத்தை விட்டு வெளியேறுவதில்லை. தேவி, தாம் வேதங்களின் தாயாவீர், பிரணவ ரூபத்தை சேர்ந்தவர், தாம் காயத்ரி, தாம் இரு பிறவிகளில் ஆசைப்படும் பசு, தாமே அனைத்து கர்மங்களையும் நிறைவேற்றுவதற்காக இங்கே இந்த வியாகிருதிகள் பூர் புவக் மற்றும் சுவக் ஆவீர்கள். தாமே தேவர்களுக்கு திருப்தி அளிப்பவர் ஆவீர்கள். தாமே பித்ருக்களுக்கு திருப்தி அளிக்கும் ஸ்வாஹா தேவி ஆவீர்கள். தேவியே, தாயே,
தாங்கள் சந்திர முகட்டில் அமர்ந்த இறைவனை பொறுத்தவரை கௌரி தேவி ஆவீர்கள். வேதங்களை பொறுத்தவரை பிரம்மதேவரை பொறுத்தவரை தாம் சாவித்ரி தேவி ஆவீர்கள். சக்கரம் ஏந்திய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பொறுத்தவரை தாம் வசீகரமான லக்ஷ்மி தேவி ஆவீர்கள். நேர்த்தியான அம்சம் கொண்ட தெய்வமே, காசியில் ரட்சிப்பின் மகிமையே, தாமே தாயே, மங்கள கௌரி தேவியே, தாமே என் அடைக்கலம். ஸ்ரீ மங்கள கௌரி என்ற பெரிய பிரார்த்தனையின் மூலம் சிவபெருமானின் உடலின் பாதியின் மகிமையாக இருக்கும் தெய்வத்தை புகழ்ந்த பிறகு சூரிய தேவர் பல முறை தெய்வத்தையும் இறைவனையும் வலம் வந்து வணங்கி சிவனார் மற்றும் கௌரி தேவியின் முன் அமைதியாக நின்றார். தேவர்களின் இறைவன் கூறினார், எழுந்திரு எழுந்திரு, உனக்கு நல்வாழ்வு. மித்திரனே, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ எப்போதும் என் கண்ணில் இருக்கிறாய். நான் உன் மூலம் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை காண்கிறேன். சூரிய தேவனே, நீரே என் பிரபஞ்ச வடிவம். எல்லாம் அறிந்தவராகவும் எங்கும் நிறைந்தவராகவும் அனைத்து மகிமைகளின் நிறைவாகவும் அனைவரின் அனைத்து செயல்களையும் அறிந்தவராகவும் இருங்கள். அனைத்து பக்தர்களின் அனைத்து துயரங்களையும் தாம் அகற்றுவீர். எனது 64 நாமங்களால் 8 வசனங்களை கொண்ட ஒரு பிரார்த்தனையை தாங்கள் உச்சரித்துள்ளீர்கள். இந்த பிரார்த்தனையால் என்னை புகழ்வதன் மூலம் எந்த மனிதனும் என்னிடம் சிறந்த பக்தியை அடைவான். மங்கள கௌரியின் பிரார்த்தனையின் 8 வசனங்கள். மங்கள கௌரி என்று அழைக்கப்படும் தேவி. இந்த பிரார்த்தனையால் மங்கள கௌரியை புகழ்வதன் மூலம் ஒருவர் மங்களத்தை பெறுவார். 64 நாமங்களை கொண்ட எண்ணமும் இந்த மங்கள கௌரியும் அனைத்து பாவங்களையும் அழிக்கும் புனிதமான சிறந்த பிரார்த்தனைகள். தொலைதூர நாடுகளில் நாடு கடத்தப்பட்ட எந்த சிறந்த மனிதனும் இதை தினமும் 3 முறை செய்ய வேண்டும். அவர் ஆன்மாவில் சுத்திகரிக்கப்பட்டு மிகவும் அரிதாகவே பெறப்பட்ட காசியை அடைவார். இந்த 2 பிரார்த்தனைகளையும் மனிதர்கள் தினமும் செய்தால் அவர்கள் தினமும் செய்த அனைத்து பாவங்களும் சுத்தம் செய்யப்படும். இதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த அற்புதமான ஜோடி பாடல்களை ஒரு நாளைக்கு 3 முறை எப்போதும் ஜெபிப்பவரின் உடலில் எந்த பாவமும் தங்காது. திரும்ப திரும்ப கூறினால் மனிதர்களுக்கு நிலையற்ற மகிமைகளை மட்டுமே வழங்கக்கூடிய பல பிரார்த்தனைகளால் என்ன பயன்? இந்த 2 பிரார்த்தனைகள் காசியில் முக்தியின் மகிமையை அளிக்கும். எனவே இந்த 2 பிரார்த்தனைகளையும் வேறு பல பாடல்களை தவிர்த்து முக்தியை விரும்பும் மனிதர்கள் விடாமுயற்சியுடன் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த உலகம் அனைத்தும் நம் இருவரிடமிருந்தும் உருவாகியுள்ளது. எனவே நமது இந்த புகழின் மூலம் மக்கள் பிரபஞ்சத்திலிருந்து விடுபடலாம். மகன்கள் மற்றும் பேரன்களுடன் சேர்ந்து பெறும் செழிப்பை அடைந்த பிறகு இந்த பிரார்த்தனையை மீண்டும் செய்பவன் இறுதியில் முக்தியை பெறுகிறான். சப்தாஸ்வா 7 குதிரைகளை கொண்டவர். திவாகர கிரகங்களின் அரசனே, இன்னும் ஏதாவது கேளுங்கள். கபஸ்தீஸ்வரர் என்ற லிங்கம் உங்களால் நிறுவப்பட்டு பக்தி ஆர்வத்துடன் சேவை செய்யப்பட்டுள்ளது. இது அனைத்து சித்திகளையும் அளிக்கும். சூரிய தேவரே, இறைவனின் லிங்கம் சம்பக மற்றும் தாமரைகளின் பிரகாசம் கொண்ட கதிர்களின் கொத்துக்கள் மூலம் தங்களால் பக்தியுடன் வழிபடப்பட்டதால் லிங்கம் கபஸ்தீஸ்வரர் என்று பெயரிடப்படும். ஒரு மனிதன் பஞ்ச நாட்டில் புனித நீராடி கபஸ்தீஸ்வரரை வணங்கினால் அவன் ரிஷி ஆகிறான். அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். அவர் எந்த தாயின் கருவறையிலும் பிறப்பதில்லை. எந்த பக்தரும் ஆணோ பெண்ணோ மங்கள கௌரியை பின்வரும் முறையில் வழிபட வேண்டும். சைத்திர நட்சத்திரம், அதாவது சித்திரை நட்சத்திரத்தின் பிரகாசமான பாதியில் 3வது சந்திர நாளில் விரதம் அனுசரிக்கப்படுகிறது. தெய்வம் அனைத்து சிறந்த சேவைகள், பட்டாடைகள், ஆபரணங்கள் போன்றவற்றால் வணங்கப்படுகிறது. பக்தர் இரவில் நடனங்கள், பாடல்கள் மற்றும் புனித சொற்பொழிவுகள் மூலம் விழித்திருப்பார். மறுநாள் காலையில் 12 கன்னிகளுக்கு உரைகள், துணிகள் போன்றவற்றால் மரியாதை செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு சிறந்த இனிப்பு சமைத்த உணவு அளிக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு ஜாத வேதங்களுடன் தொடங்கும் மந்திரத்தை ஓதுவதோடு பணப்பரிசுகள் வழங்கப்பட வேண்டும். விடியற்காலை பொழுதில் 108 தில ஆஜ்ய ஆகுதிகள், எருது மற்றும் நெய்யை நெருப்பில் செலுத்துதல் செய்யப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தில் சுமையாக இருக்கும் ஒரு பிராமணருக்கு
அவருக்கு ஒரு இணை பசுக்கள் அல்லது காளைகள் வழங்கப்பட வேண்டும். ஒரு பிராமண தம்பதியினரை அலங்காரங்களால் உண்மையாக அலங்கரிக்க வேண்டும். மேலும் மங்களமும் ஈஸ்வரரும் மகிழ்ச்சி அடையட்டும் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் பணக்கார சமைத்த உணவுகளை உண்ண வேண்டும். பக்தர் காலையில் நோன்பு திறக்கிறார். இந்த பக்தருக்கு ஒருபோதும் துக்கமோ வறுமையோ ஏற்படாது. சந்ததியினரின் வரிசையில் அவருக்கு ஒருபோதும் இடைவெளி ஏற்படாது. அவர் ஒருபோதும் இன்பங்களையும் துன்பங்களையும் நிறுத்துவதை எதிர்கொள்ள மாட்டார். பெண் ஒருபோதும் விதவை தன்மை வைதவியத்தை அடைவதில்லை. ஆணும் தனது மனைவியிடமிருந்து பிரிந்து செல்வதில்லை. அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும். புண்ணிய குவியல்கள் பெறப்படுகின்றன. இந்த மங்கள விரதத்தை செய்து ஒரு கரு சுமக்க இயலாத பெண்ணும் கூட குழந்தையை பெற்றெடுக்கிறாள். இந்த விரதத்தை செய்வதன் மூலம் உருவத்தில் உள்ள அழகில்லாத தன்மையை எப்போதும் போக்க இயலும். ஒரு கன்னி பெண் சிறந்த குணங்கள் மற்றும் அழகான அம்சங்களுடன் கூடிய கணவனை பெறுகிறாள். இந்த விரதத்தை செய்த பிறகு ஒரு பிரம்மச்சாரி ஒரு சிறந்த மனைவியை பெறுகிறான். செல்வம் மற்றும் ஆசைகளுக்கு ஏற்ப பல விரதங்கள் உள்ளன. ஆனால் அவர்கள் ஒருபோதும் மங்கள விரதத்திற்கு இணையாக இருக்க மாட்டார்கள். வருடாந்திர யாத்திரையை மது மாதமான சித்திரை மாதத்தில் உள்ள அந்த சந்திர நாளில் பிரகாசமான பாதியின் 3ஆம் நாள் காசியில் வசிக்கும் ஆண்கள் அனைத்து தடைகளையும் அடக்குவதற்காக மேற்கொள்ள வேண்டும். சூரிய கடவுள், நான் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுகிறேன். தாங்கள் தவம் செய்து கொண்டிருந்த போது கதிர்கள் மட்டுமே காணப்பட்டன, உங்கள் உடல் அல்ல. எனவே அதித்தியின் மைந்தனே, உங்கள் பெயர் மாயூகாதித்யா. நீங்கள் போற்றப்பட்டால் எந்த நோயும் மனிதர்களை துன்புறுத்த இயலாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களை சந்தித்தால் யாரும் வறுமைக்கு ஆளாக மாட்டார்கள். இவ்வாறு மாயூகாதித்யனுக்கு பல வரங்களை வழங்கிய பின்னர் சிவபெருமான் அங்கேயே மறைந்து விட்டார். சூரியன் அங்கேயே நின்றார். மாயூகாதித்யனின் இந்த புண்ணிய கதையை திரௌபதாதித்யனின் கதையுடன் இணைந்து கேட்டால் அவர் ஒருபோதும் நரகத்திற்கு செல்ல மாட்டார். 49ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.